என்னுடைய 12 வயதுல தவறான நண்பர்களோட இருந்த பழக்க வழக்கத்தினால தவறான பாலியல் பாவ பழக்க வழக்கங்களுக்குள்ள 12 வயது, ஐயா அம்மா கேளுங்க, 6ஆம் வகுப்பு படிக்கும் போது என் வாழ்க்கையில தவறான செக்ஷுவல் சின்ஸ், பாலியல் பாவங்களுக்கு நான் அறிமுகம் செய்யப்பட்டேன். என் வாழ்க்கையில இந்த பாவம் இருள் என்னை சூழ்ந்து கொண்டது. படிக்க வேண்டிய வயது, சிறு குழந்தையா இருந்து அந்த குழந்தை பருவத்தை சந்தோஷமா அனுபவிக்க வேண்டிய வயதுல என்னுடைய வாழ்க்கையில என்னை சுற்றி இருந்த தவறான நண்பர்களின் நிமித்தம் என் வாழ்க்கையில பாவம் வந்தது. நிம்மதியை இழந்தேன். ஒவ்வொரு நாளும் இருள் இருக்கிற இடம், மறைவான இடம், தனிமையில ஓடி ஒளிவேன், பாவங்களை செய்வேன். அந்த பாவத்தை செய்யும் போது மனசுல சந்தோஷம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உடம்புக்கு நல்லா இருக்கும் ஐயா அம்மா. எனக்கு அருமையான வாலிபர்களே, நீங்களும் நானும் தவறு செய்யும் போது அது நம்ம மனசுக்கு உடம்புக்கு நல்லா சுகத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வாழ்க்கையில நிம்மதியை திருடிடும். என் 6ஆம் வகுப்புல இருந்து 12 வயதுல இருந்து அப்படிப்பட்ட பாவங்களுக்குள்ள போயிருந்தப்ப என் வாழ்க்கையில இந்த பாவம் என் நிம்மதியை கெடுத்தது, திருடினது. நல்லா படிக்க வேண்டிய வயசு, சிறு வயது, சந்தோஷமாய் குடும்பத்தோடு இருக்க வேண்டிய வயது. அந்த பாவம் என்னை தனிமைப்படுத்த ஆரம்பிச்சது. எங்க தனிமை கிடைக்கும், எங்க பாவம் செய்யலான்ட்டு ஓட ஆரம்பிச்சேன். அப்படியே நாள் பட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து களவு செய்ய ஆரம்பிச்சேன், திருட ஆரம்பிச்சேன். விளையாட்டுத்தனமா கடைவீதிக்கு போவோம். ஏதோ ஒரு சின்ன பிஸ்கட், சாக்லேட் அப்படின்னு திருட ஆரம்பிச்சோம். ஆனா நாள் பட அந்த திருட்டு பிழைப்பா மாற ஆரம்பிச்சது. அந்த திருட்டு எதுக்கு நேரா கொண்டு போச்சுன்னா, திருடி வர்ற பணத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம குடிக்க ஆரம்பிச்சோம். என் 11ஆம் வகுப்பு எட்டும் போது என் வாழ்க்கையில குடி என்கிற பாவத்துக்கு நான் அறிமுகம் செய்யப்பட்டேன். பாருங்களேன், இந்த பாவ இருள்ன்றது சாதாரண இல்ல ஐயா அம்மா. ஒரு சின்ன விஷயத்துல ஆரம்பிக்கும், தொடர்ந்து 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 ஒரு செயின் போல, ஒரு சங்கிலி தொடர்பை போல ஒரு பாவம் ஒரு பாவம் ஒரு பாவம்னு பாவம் எனக்குள்ள வர ஆரம்பித்தது. வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை, கோபம், சண்டை, பிரிவினை. ஏரியா பசங்க கூட சேர்ந்துகிட்டு பயங்கரமான சண்டை செய்ய ஆரம்பிச்சோம். அக்கம் பக்கத்துல எந்த பக்கம் போனாலும் யாரு கூடயாவது சண்டை போடணும், நம்ம கெத்துன்னு காட்டணும்னு ஒவ்வொரு பாவமா என்னுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சது. கெட்ட வார்த்தை பேசுறதும், குடியும், காதலிச்சு 11ஆம் 12ஆம் வகுப்புல பெண் பிள்ளைகள் பின்னாடி வீதிகள்ல சுத்த ஆரம்பிச்சேன். நான் காதலிக்கிற பெண் பிள்ளைகள் பின்னாடி யாராவது வந்தாங்கன்னா கேங்கா போய் சண்டை போட ஆரம்பிச்சோம். எல்லாருமே வாலிபத்துல செய்யறதுதான். ஆனா என் வாழ்க்கையில இவைகள் எல்லாம் என்னை பாதிக்க ஆரம்பித்தது. எனக்குள்ள ஒரு பக்கம் இதெல்லாம் விட்டுறணும்னு தோணும். இந்த பாவங்கள்லாம் விட்டுறணும், இதை செய்யக்கூடாது, இது தப்புன்னு தெரியும். நான் பிறப்பிலேயே ரோமன் கத்தோலிக்க குடும்பம், மாதாவை கும்பிடுற கிறிஸ்தவங்க நாங்க. எங்க அப்பா அம்மா அண்ணனுங்க 2 பேரும் நாங்க எல்லாரும் இருந்தோம். ஆனா இந்த வேத வசனம் எங்க வாழ்க்கையில இல்லாததுனால எது பாவம் எது பரிசுத்தம் வித்தியாசம் தெரியாதனால பாவத்தை தண்ணீரை போல குடிக்க ஆரம்பிச்சேன். குடி ஒரு பக்கம், சண்டை ஒரு பக்கம், விபச்சார, வேசித்தனங்கள், காதல், இப்படி பலதரப்பட்ட பாவங்கள் எனக்குள்ள வர ஆரம்பிச்சு. அப்ப என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், எவ்வளவு நாள் தான் இந்த பாவத்தை குறித்து காதாலேயே கேட்பேன் போது என்னுடைய அருமையான எனக்கு நெருக்கமான நண்பன் எனக்கு என்ன பண்ணானா, இன்டர்நெட் சென்டருக்கு என்ன கூட்டி கொண்டு போய் ஆபாச நிர்வாண படங்களை எனக்கு அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சான். என்னுடைய இறுதியை யோசிச்சு பாருங்க, 16-17 வயதுல கரப்டாக கெட்டு போக ஆரம்பிச்சது. முப்பொழுதும் இதே கற்பனையா இருக்கும். படுத்தாலும் தூக்கத்திலையும் தவறான சொப்பனங்கள், தவறான கனவுகள் வரும். என் குடும்பத்தை விட்டு நான் தூரப்பட ஆரம்பிச்சேன். என் தகப்பன், நீ தப்பான வழியில எதுலையோ போற, இது தப்புன்னு சொல்லும் போது எங்க அப்பாவை பார்க்கும் போது எனக்கு மூர்க்க வர ஆரம்பிக்கும். எங்க அம்மா ஒரு பக்கம் சொல்லுவாங்க, வேணாம் இவைகள்லாம் விட்டு விலகி வா பிரிஸ்லின்னுவாங்க. என்னால விட முடியல. நீங்க நம்ப மாட்டீங்க, என்னை பெத்தெடுத்த என் தாயும் தகப்பனையும் நான் வெறுக்க ஆரம்பிச்சேன். ஒரு கட்டத்துல எங்க அப்பா என்னை அடிக்க ஆரம்பிச்சார். வெளியே போகாத, இதை பண்ணாத, அதை பண்ணாதன்னும் போது என் சொந்த தகப்பன், என்னை பெத்தெடுத்து தோல்லையும் மார்லையும் போட்டு வளர்த்த என் தகப்பனும் தாயும் என் கண்ணுக்கு எதிரிய போல தெரிஞ்சாங்க. என் வாழ்க்கை அப்படிதான் இருள்ல இருந்தது. உங்க வலி வேதனையில ஒரு 10% எனக்கு தெரியும் தம்பி. உங்க வாழ்க்கையில் நீங்க போய்கொண்டிருக்கிற பாதையில ஒரு 10% அது எவ்வளவு இருள் நிறைந்ததுன்னு எனக்கு தெரியும். தொடர்ந்து நண்பர்களை பிரியப்படுத்த திருட ஆரம்பிச்சேன். போதை குடிக்குள்ள போக ஆரம்பிச்சேன். அதை விட்டு வெளியே வர முடியல. எங்க அப்பா என்ன தடுக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுவேன், எங்க அப்பா என்னைக்கு சாவறானோ அன்னைக்குதான் மச்சான் எனக்கு சந்தோஷம். ஏன்னா பாண்டிச்சேரியிலிருந்து வர்றதுனால சாராயத்தினுடைய விலை ரொம்ப மலிவு. அப்ப நான் பள்ளிக்கூடம் ஸ்கூல் படிக்கிறப்ப சொன்ன வார்த்தை, எங்க அப்பா என்னைக்கு சாவறானோ அன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் பியர்லயே குளிப்பாட்டுறேன்னு அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். பியர்ல, குடியில, சாராயத்தால மிதக்க குடி வாங்கி தரேன். எங்க அப்பா செத்தாதான் எனக்கு சந்தோஷம்ன்ற அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருந்தேன்.
ஒரு நாள் வந்தது, எங்க அப்பா என்ன அடிச்சு பார்த்தார். நடுத்தெருவில் விட்டு பெல்ட்டால அடிப்பார். முட்டி போட்டு என் முட்டி எல்லாம் கொப்பளம் காய்ச்சிருக்கும். எப்படியாவது தவறான பாதையில் நான் போகக்கூடாதுன்னு போறான். ரெண்டு அண்ணன்ல இன்ஜினியரிங் படிச்சாங்க. என்ன டாக்டர் படிக்க வைக்கணும்னு ஆசை. என்னுடைய இருதயம் கல்வி பக்கம் திரும்பல. ஏன்? பாவம். இன்னைக்கு பாவம் செய்யும் போது நல்லா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது, திருட்டுத்தனமாய் குடிக்கிற தண்ணீர் தித்திக்குமா, அந்தரங்கமா மறைஞ்சு போய் சாப்பிடுற அப்போ இன்பமா இருக்குமா. நம்ம மொழியில சொல்றா, திருட்டு மாங்காக்கு தான் டேஸ்ட் அதிகம்னுவாங்க. பாவத்தை பண்ணும்போது நல்லா தான் இருக்கும், ஆனா அதனுடைய முடிவு, அதனுடைய விளைவு மரணம். சந்தோஷம் செத்து போகும், குடும்பத்தினுடைய சமாதானம் செத்து போகும், எதிர்கால நம்பிக்கை மரிச்சு போகும். என் 12ஆம் வகுப்பு படிக்கிறப்ப நான் அப்படிதான் இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என் துன்மார்க்கம் எப்படி இருந்ததுன்னு சொல்றேன். என்னுடைய நண்பன் ஒருத்தவன் குடிச்சிட்டு எங்கேயோ போய் சண்டை போட்டான்னு அருமையான ஒரு காவல்துறை அதிகாரி வந்து அவனை அடிச்சுட்டார். அடிச்சோடனே அவனுக்குள்ள ஒரு மூர்க்கம். ஒரு இரவு அவனை போய் சந்திக்கிற, மழை பெய்யுது, இது போல ஒரு ஓட்டு வீடு, அந்த ஓட்டின் பகுதியில் வந்து, ஏன் இப்படி சோர்வா இருக்கிற, அவன் பேர் சகாயம், இன்னைக்கு இல்லை, செத்து போயிட்டான். நான் என்னன்னு சொல்றேன் அந்த காரியத்தையும். ஏன் சகாயம் ஒரு மாதிரி இருக்க, என்ன ஒன்னு இல்லைன்னா, நான் உன் ஃப்ரெண்டு தானே, என்கிட்ட நீ சொல்லு, என்கிட்ட சொல்லாம யாருக்கிட்ட சொல்லுவேன்னே. ஒன்னு இல்லடா அண்ணா. மறுபடியும் அழுத்தி வற்புறுத்தி கேட்டேன், என்ன ஆச்சுன்னு கேட்டப்ப, என்ன ஒரு போலீஸ்காரர் அடிச்சுட்டாரு, அவரை கொலை பண்ண போறேன், என்னோட கூட நீ வருவியான்னு கேட்டான். என்னுடைய நட்பு வட்டம் அவ்வளவு மோசமா இருந்தது ஐயா அம்மா. எனக்கு அருமையான வாலிபனே, என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள், என்னுடைய நட்பு வட்டம் அப்படிதான் இருந்தது. நான் என்ன தெரியுமா சொன்னேன், உனக்காக வராம வேற யாருக்காக வருவேன். அப்படியே நாட்கள் கடந்து போய்கொண்டே இருந்தது. பாவ இருள், வீட்டுல என்னால நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. எங்க போனேன் ஏது போனேன்னு வந்து இழுத்து போட்டு அடிப்பாரு எங்க அப்பா. எங்க அப்பா பகச்சிக்கிட்டே இருந்தேன், வெறுப்பு அதிகமாகிட்டே இருந்தது. ஒரு நாள் வந்தது, நான் பள்ளிக்கூடத்துல ஹேண்ட்பால் செலக்ஷன்ல விளையாடிக்கிட்டு இருந்தப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் ஓடி வந்து சொன்னாங்க, உங்க அப்பா சீரியஸா இருக்கிறாரு, ஓடுன்னாங்க. எங்க அப்பா சீரியஸா, அவருக்கு 2 முறை ஹார்ட் அட்டாக் வந்திருந்தது. 3வது முறை வந்தா அவர் பிழைக்க மாட்டாருன்னாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுனேன். எங்க ஏரியாவுக்கு வீட்டுக்கிட்ட வந்தப்போ சொன்னாங்க, ரொம்ப சீரியஸா இருக்கு, உயிர் போற பிரச்சனை உங்க அப்பாவுக்கு போனப்ப அந்த ஏரியால இருந்த அண்ணனுங்க ஆட்டோ வயரை ஷார்ட் பண்ணி என்னை கூட்டு ஜிஹெச்சுக்கு போனாங்க. அந்த ஜிஹெச்சுக்கு நான் போறப்ப எங்க அப்பாவுக்கு முதலுதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. என் கண்ணுக்கு முன்னாடி எங்க அப்பாவுடைய பல்ஸ், அவருடைய அந்த உயிர் துடிப்பு அடங்கிறது என் கண்ணுக்கு முன்னாடி அந்த மெஷின்ல பார்த்தேன்.